வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா யூஎல் ஸ்பின் வீடியோ தான் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து எத்தனை டைமண்ட் பட்டு வந்து உருவுறாங்க என்னங்கிறதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஒரு பொம்பளை பிள்ளை கேரக்டர் இருக்கும். அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்னமோ நுல்லாவா லுல்லான்னு என்னமோ இருக்கும்ல, அந்த பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்பயும் போல் நமக்கு அந்த ஒன் ஸ்பின் ட்ரிக்லாம் ட்ரை பண்ணுவோம். ட்ரிக்லாம் ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும், அந்த குரூப்பில் சேர்ந்துருங்க. நான் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்புறமாட்டி நம்ம வச்சுருக்கிற கன்னையும் அன்னைக்கு பண்ணுவோம். ஸ்கின்னை அன்னைக்கு கையில் வச்சுருக்கிறத எடுத்துருவோம். லாபியில் உள்ளதை இப்போதைக்கு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அடுத்து கிளியர் கேட்ச் இருக்கும், அதையும் அடிச்சு விட்டுறலாம். அதை அடித்தாலாச்சு நமக்கு நல்லது நடக்கும். ஏதாச்சும் கிளியர் கேட்ச் அடிச்சு விடுவோம். 3 டைம் அடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம குரோஸாவுக்கு போகலாம். குரோஸாவுக்கு ஸ்பின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நார்மலாக குழப்பி விடுவோம். கருணாக்காரனை எல்லாத்துக்கும் ஸ்பின் பண்ணி விட்டு ஃபஸ்ட்டு 10 ஸ்பின் இதுக்கு பண்ணி விட்டாச்சு. அடுத்து இன்னும் இதுலேயும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் கன்னுக்கு இருந்து கொடுப்போம். கன்னுக்கு ஒரே டோக்கன் இருக்குது, அதையும் கொடுத்து முடிச்சிடுவோம். ஓகே, திருப்பி ஈவோ வால்ட்டுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பின் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன் ஸ்பின்னில் நமக்கு என்ன உழுதுன்னு வைப்போங்க. என்ன காரணம் கொடுக்க மாட்டான், இருந்தாலும் ட்ரை பண்ணுறது நம்ம பொறுப்பு. ஒன் ஸ்பின்னுக்கு என்ன கொடுத்தான்? ஒன்றும் கொடுக்கல. எப்பயும் போல் ஏதாச்சும் கொடுங்கடாடி ப்ளீஸ்ரா, கிறுக்கு காயிலுங்க. சரி, மறக்காமல் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் ஏதாச்சும் கொடுக்குறானான்ட்டு. ஏதாச்சும் கொடுங்கடா. போடுறது கிடையாது, எக்ஸமேட் கொடுத்துட்ட நண்பர்களே, போடுங்க. நமக்கு ஓபி இந்த சாட்டு பார்த்துங்க. இன்றைக்கி நமக்கு லக்கு தான், நல்லது தான். இன்றைக்கி நமக்கு ஏதோ எக்ஸமேட் கிடச்சிருச்சு. எனக்கு ஆசைப்பட்டேன் க்ரோஸாக கிடைக்கும், இல்லாட்டினா அந்த குரோமோசனுக்கு எம்பி40. பட் ஓகே எக்ஸமேட் கொடுத்துட்டாங்க, நல்லது தான். சரி, இன்னொரு 200 ஸ்பின் போடுவோம். அதே மாதிரி ஏதாவது கொடுங்கடா தம்பி. இன்னும் லக்கு போச்சே. இன்னொரு 200 ஸ்பின்னில் என்ன கொடுக்குறான்? தொடுவோம். டக்குன்னு ஏதாச்சும் கொடுத்தானா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த 2 கன் தான் எனக்கு வேணும். யூஎம்பி கூட எனக்கு வேணாம். அந்த யூஎம்பிலாம் எதுக்கு? இல்லைன்னா என்னோட டைமண்ட் வச்சுக்குவோமா, வேறு எதுக்காக ஸ்பின் பண்ணிடுவோமா? நாட்டு ஸ்பின் பண்ணுவோம். இல்லைன்னா சாசு கேக்கே ஸ்பின்லாம் கிடைக்காது. இதுக்கு ஸ்பின்லாம் கிடைக்காது. இதெல்லாம் 50 லக்கு கன்ஃபார்மாக ஒழுகாது. இதெல்லாம் கூட ஜெம்மை சேர்த்துக்கலாம். என்ன டைப் பண்ணுவோமா? இல்லாட்டா நான் இதுக்கே ஸ்பின் பண்ணி விட்ருவோமா? இல்லை போயப்பா ஸ்பின் பண்ணிடுவோமா? இல்லாட்டினா பேசாமல் போயப்பா ஸ்பின் பண்ணோன்னாலும் டக்குன்னு விழுந்துருச்சுன்னா வேஸ்ட்டு தான் டைமண்டு. இந்த போய் பாஸில் எனக்கு விருப்பம் இல்லை. அதே இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் ஸ்பின் பண்ணுறேன், நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ண வேணாம். எனக்கு நான் வின்சோல் எடுத்துருவேன். வின்சோல் எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். இந்த 200 டைமண்ட் இதிலே ஸ்பின் பண்ணிடலாம். நான் ஸ்பின் பண்ணுறேன், நீங்கள் யாரும் ஸ்பின் பண்ண வேணாம். நான் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் வந்து எனக்கு யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் இருக்குது, அதனால் நான் எடுக்கிறேன். பார்ப்போம் இந்த ரவுண்டுக்கு உழுகுதான்ட்டு. உழுக வாய்ப்பு இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாலே அவன் கொடுக்க மாட்டான், திருட்டு பைய. அதனால தான் அந்த கன்று வந்து எப்படி சுடுது, என்னென்ன பண்ணுதுன்னெலாம் பார்த்துடலாம். மறக்காமல் சேனலில் வந்து இங்கே யூஐடியெலாம் கொடுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்கிற ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுப்பேன். சரி, இன்னொன்று டைம் கிளியர் கேட்ச் இந்த இருக்கிற கொஞ்சம் டைமண்டி முடிச்சு விட்றலாம். நமக்கு ரொம்ப கம்மியான டைம்லேயே உளுந்துருக்குது யூஓ. ஆனால் நான் எடுத்தாலும் நீங்கள் எடுத்த மாதிரி தான் யூஓவை. ஸோ அதனால் நீங்கள் யாரும் அந்த யூஓ எடுக்க வேணாம். இதுக்கு மேலே நான் எடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்கள் விருப்பம். ஆனால் எடுக்காதீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த யூஓவெலாம் அவன் காசு நல்லா பார்ப்பான். நமக்கு வந்து நான் வேணா சொல்கிறேன், அதை பண்ணுங்கள். வின்சோ லிங்க்கை வேணா கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ப்ளே பண்ணி எடுத்தோடனேலாம் மொத்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டான். கொடுக்குறது 20 ரூபா 10 ரூபா கொடுப்பான். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி மேற்கொண்டு எடுத்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு டேரெக்டாக டாப் பண்ணலாம். அப்படி டாப்அப் பண்ண முடியல, நீங்கள் பண்ண முடியாதுன்னுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மணி 11 ஆயிடுச்சு. அந்த டைட்டில் நான் ஸ்பின் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, நம்ம மறுபடியும் நம்ம ஆடம் அண்ணனே வச்சுக்கலாம். தலைவரே எங்கே இருக்காப்புல?
சரி, ஸ்பின்னிங் வீடியோலாம் வரணுன்னா நீங்கள் அடுத்து என்ன ஸ்பின் வீடியோ வருதுன்னு நீங்களே சொல்லுங்கள். நான் அதுக்கு நான் ரெடியாக டைமண்ட் சேர்த்து வைக்கிறேன் ப்ளே பண்ணி. நீங்கள் சொல்கிறது தான். பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் ஆகிட்டு சேர்ந்துருச்சு. நம்ம அப்கிரேட் பண்ணுவோமா வேணாமான்னு தெரியாமல் நிற்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்கிரேட் பண்ண வேணாம்னு தோணுது எனக்கு. ஏன்னா நம்ம கோப்ராவுக்கு 5th லெவல் கொண்டு வரணும். ஸோ நம்ம எக்ஸாமேட்டுக்கு அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. பாருங்கள், கோப்ராவுக்கு 93 சேர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான். மேற்கொண்டு டைமண்ட் சேர்த்து கூட கோப்ராவுக்கு நம்ம யூஎஸ்பி இது பண்ணுறது பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸு போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்ஸ். இனிமேல் ஷார்ட்ஸும் வரும். கொஞ்சம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபாலோ ரிக்வெஸ்ட் நானே கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேர்ந்துருங்க. சரி, இப்போ நம்ம வந்து ட்ரைனிங்கில் போயிட்டு விளையாண்டுட்டு பார்ப்போம். எக்ஸாமேட்டை வச்சு மண்டையிலே உழுகுதான்ட்டு. நமக்கு மண்டையில் எக்ஸாமேட்டை வச்சு அடிக்க தெரியாது, வேறு ட்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, உள்ளே போவோம். என்னடா லோடிங் ஆகுது? நான் ஃபோனில் உள்ள மைக்கில் தான் பேசுகிறேன். அதனால் கொஞ்சம் குறன்னு சத்தம் எதுவும் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்து லைட்டாக மைக்கு சேர்க்கானாலும் சத்தம் வரும். சரி, நம்ம சுட்டு பார்ப்போம். என்னது, நமக்கு அந்த ட்ராக் மட்டும்தாங்க மிஸ்டேக் ஆகுது. அதே டெசர்ட்டிக்கில் அதுலனா கூட நல்லா விழுகுது. எக்ஸாமேட்லாம் வரவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடி மண்டையிலே விழுகுது. நல்லா தான் குறைக்குது. இருந்தாலும் எனக்கு எக்ஸாமேட்டு பிடிக்காது. கேம்லேயே நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் எக்ஸாமேட்டை. எதுக்கு இதுன்ட்டு நான் வச்சுருந்தேன். வேஸ்ட்டு தான். இனிமேல் வர ஈவோவை எடுக்கணும். அதுக்காக இதை வச்சுக்க வேண்டியதான் கலெக்ஷனுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டை சுட்டு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 புல்லட்டில் கொஞ்சம் ஓரளவு ஷார்ட்டில் இருந்தால் அடிக்குது. லாங்கில் 3 4 5 6 6 புல்லட்டில் லாங்கில் அடிக்குது. ஸோ இந்த கன் நல்ல கன்று தான். நம்ம இந்த கன்னை யூஸ் பண்ண மாட்டோம், அது நமக்கு தெரியும். இங்கேயும் அதே தான் அடிக்க வைக்கிறேன். 6 தான் மறுபடியும். ஸோ இந்த கன்று நல்ல கன்று தான். என்ன ரீலோட் ஸ்பீட் -2, அதுதான் பிரச்சனை. நம்ம வேறு ரேங்கை குறைச்சி விட்டாங்க. ரேங்க்கு ஏற்றுறதுக்கு வேணால் நீங்கள் எல்லாம் வாங்கி கூட வாங்க. எனக்கு தனியாக போய் ஏற்ற ரொம்ப டைம் ஆகுது. நம்ம நல்ல ஸ்குவாட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வரவங்க வாங்க, நம்ம எல்லாம் ஏற்றலாம். டெய்லியும் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வாங்க, நம்ம ஏற்றலாம். சரி, இதோட வீடியோ முடிச்சுலாம். டாட்டா, பை பை, சி லவ் யூ ஆல் பாய்ஸ். பாய்.